கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்று மாதத்தின் முதலாவது வாரமாக இருக்கிறபடினால இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். யோபு 42வது அதிகாரம் 10வது வசனம். யோபு 42:10. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஆமென். இதில் நாம் என்ன வாசிக்கிறோம்னா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன்னிருந்ததை பார்க்கல இரட்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று நாம் வாசிக்கிறோம் இல்லையா? நாம் எப்பொழுதுமே கேட்ட ஸ்டடி என்னன்னா, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது தான் தேவன் அவர்களுடைய சிறையிருப்பை மாற்றினார், இழந்து போன எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக கொடுத்தார் என்று நாம் கேட்டிருப்போம். நானும் கேட்டது உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, நாட்களில் அந்த வேத புத்தகத்தை நான் ஆழமாக மறுபடியும் வாசித்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்தபோது தான் அதனுடைய ரகசியங்கள் எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஒருவேளை எல்லாருக்கும் வெளிப்படுத்தியிருக்கலாம், ஆனால் ஒன்றும் அதில் வெளிப்பாடு என்று சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் அதை கவனமாக நாம் வாசிக்கும்போது ஆவியானவர் தான் அதை நமக்கு அதை லைனாக கோர்த்து அவர் பேசுவதற்காக கர்த்தர் கிருபை தருகிறார் என்று சொல்ல முடியும். அதில் வெளிப்பாடு ஒன்றுமே இல்லை. இதை பற்றி நாம் முக்கியமாக யோபுடைய அந்த டாபிக் வரும். இந்த 7வது பாயிண்ட் வரும், சிறையிருப்பை மாற்றினார். அப்பொழுது இதை பற்றி நாம் கொஞ்சம் ஆழமாக படிக்கலாம். இப்பொழுது கர்த்தர் யாருடைய சிறையிருப்பில் இருந்து விடுதலை கொடுத்தார், எப்படி விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். யோபை பற்றி நாம் கடைசியாக நாம் தியானிப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதில் 2 விதமான ஆசீர்வாதத்தை பற்றி நாம் பார்க்கிறோம். முதலாவது, சிறையிருப்பை மாற்றுகிறார். இரண்டாவது, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். முதலாவது நாம் வாசிப்போம். தேவன் யாருடைய சிறையிருப்பை மாற்றினார்? சிறையிருப்பு என்று சொன்னால் உண்மையாகவே சிறைச்சாலையில் இருக்கிற ஒரு அனுபவம். வேறு விதத்தில் சொல்லப்போனால் பிசாசின் கட்டுகளில் இருக்கிறது, அது ஒரு சிறை அனுபவம். சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, அது ஒரு சிறை அனுபவம். வியாதியோடு இருக்கிறது, அது ஒரு சிறை அனுபவம். இப்படியாக பல ஒன் பை ஒன்னாக நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்நாட்களில் அநேகர் பலவிதமான சிறையின் அனுபவத்துக்குள் காணப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நாம் ஒன் பை ஒன்றா நாம் வாசிக்க போகிறோம். தேவனுடைய பரிசுத்தவான்கள் எப்படிப்பட்ட சிறையின் அனுபவத்தில் காணப்பட்டார்கள், எதற்காக அந்த சிறையின் அனுபவத்தை அனுபவித்தார்கள், அவர்கள் எப்படி விடுதலை பெற்று வெளியே வந்தார்கள் என்பதை நாம் தியானித்து, மற்றும் சில பரிசுத்தவான் சிறையில் இருந்து வெளியே வர முடியாதபடி அப்படியே சிறையின் கட்டுகளோடு மடிந்ததாக, அதுவும் ஏன் மடிந்தார், என்ன காரணம் என்பதையும் நாம் இன்று ஆவியானவர் கொடுக்கிற கிருபையின்படி நான் உங்களுக்கு இன்று விளக்கி காண்பிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது நாம் வாசிப்போம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 20வது வசனம். ஆதியாகமம் 39:20. யோசேப்பின் எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். யோசேப்பை இப்போ சிறைச்சாலையில் போடுகிறார்கள்.
யோசேப்பு செய்த தப்பு என்ன? யோசேப்பு செய்த தவறு என்னங்க? செய்யாத குற்றத்துக்கு யோசேப்பு சிறைப்பாடுகளை அனுபவிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோசேப்பு ஒரு குற்றமும் செய்யாத ஒரு பரிசுத்தவான். இல்லாததை சொல்லி அவரை சிறைக்குள்ளாக போத்திபாரனுடைய மனைவி மூலமாக அவர் தள்ளப்படுகிறதை நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்நாட்களில் எத்தனையோ தேவ ஜனங்கள் இந்த மாதிரியான வழிகளில் கடந்து கொண்டு செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம். எத்தனையோ பேருடைய சாட்சிகளை நாம் கேட்கிறோம். என்னை அவதூறாக பேசினார்கள், என்னை அவதூறாக பேசி எல்லார் முன்பாக என்னை அசிங்கப்படுத்தினார்கள் என்று சொல்லி, அதுவும் நான் ஒரு தப்பும் பண்ணலை, அப்படி இருக்கும்போது நான் எப்படி அதை நான் சகிக்க முடியும் என்று எத்தனையோ பேர் வேதனையோடு கண்ணீரோடு இருந்து தேவ சமூகத்தில் காத்திருந்து விடுதலை பெற்ற சாட்சிகளை நாம் கேட்டது உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எத்தனையோ சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்பாக நான் எடுத்து வைக்கலாம். ஒரே ஒரு சம்பவத்தை நான் வைக்கிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு முறை ஒரு சகோதரி ஒரு ஆபீஸில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது தவறுதலாக பணம் எடுத்ததாக அவர் மேல் குற்றம் சாட்டினார்கள். மேல் அதிகாரி அவர்களை பார்த்து, நீங்கள் இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம், நீங்கள் எங்கள் பைசாவை எடுத்து விட்டீர்கள், அதை கொடுக்கும் வரையும் நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் கொடுத்தாலும் நீங்கள் வர வேண்டாம், கொடுக்காவிட்டாலும் நாங்கள் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் என்று சொல்லி அவர்களை வேலைக்கு வராதபடி ஆக்கிவிட்டார்கள். அது மாத்திரமல்ல, எல்லாருக்கும் முன்பாகவும் இந்த வார்த்தையை சொன்னதினால் அவர்களுக்கு மிகவும் வேதனை. பணம் நான் எடுக்கலை, அது மாத்திரமல்ல எல்லாரும் முன்னாடி இப்படி சொல்லிட்டாங்க, நான் சிறைச்சாலைக்கு போக வேண்டியது வருமோ என்று சொல்லி அவர்கள் பயந்து வேதனையோடு கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். 2 மாதம் செல்லவில்லை. போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களோ கொடுக்கவில்லையோ தெரியவில்லை. ஆனால் அதே பெரிய ஆபீசர் ஃபோன் போட்டு அந்த சகோதரிகிட்ட சொல்கிறாங்க, சிஸ்டர், மேடம், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு வரணும், நாங்கள் உங்கள் மேலே பழி செலுத்தின பழிக்காக நாங்கள் உங்களிடம் சாரி கேட்குறோம், தயவுசெய்து நீங்கள் 2 மாதம் வராமல் இருந்த அந்த சம்பளத்தை நான் உங்களுக்கு கொடுத்துருவோம், நாங்கள் உங்களை அவமானப்படுத்தினதுக்கு அதுக்கும் அந்த சில ஒரு ஃபண்டு நாங்கள் வச்சுருக்கோம், தெரியாமல் நாங்கள் சொல்லிட்டோம், வேறு ஒருத்தர் அதை எடுத்தவர்கள் கையும் களவுமாக பிடிப்பட்டு விட்டார்கள், நாங்கள் உங்களை தவறுதலாக நாங்கள் உங்களை அசிங்கப்படுத்துகிற மன்னிச்சிடுங்க, அவங்களை அவமானப்படுத்துகிற அதுக்கேட்ட ஒரு ஃபண்டும் நாங்கள் வச்சுருக்கிறோம், வாங்கிட்டு போங்க, நீங்கள் நாளைக்கே டியூட்டி ஜாயின் ஆகணும் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இதே போல் எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுடைய சாட்சிகளை நாம் கேட்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை உங்களுடைய வேலைகள் ஸ்தானத்தில் வேலை செய்கிற இடங்களில், ஊழியர் செய்கிற இடங்களில், உங்களுடைய குடும்பத்தில் உங்களை பொய்யா சொல்லி உங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களா? நீங்கள் கவலைப்படாதீங்க. யோசேப்பை அப்படி தான் அவமானப்படுத்துவதற்காக போத்திபாரனுடைய மனைவி திட்டம் பண்ணினாள். அவமானப்படுத்தி வாழ்நாள் முழுவதும் அவன் சிறையிலே கிடக்கணும், அவன் வெளியிலே வரக்கூடாது, அவன் சிறைச்சாலையில் இருந்து அவன் அப்படியே சாக வேண்டும் என்று தான் போத்திபாரனுடைய மனைவியினுடைய திட்டமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் தேவ திட்டம் என்னவென்றால், அது நாம் சங்கீதம் 105வது சங்கீதத்தில் நாம் யோசேப்பை பற்றி பார்க்கும்போது 105வது சங்கீதம் 18-19வது வசனம் நான் வாசிப்போம். 105:18-19. அவன் கால்களை விலங்கு போட்டு
ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் அனுமதித்திருக்கிறார் என்றால் தேவனுடைய வார்த்தை உங்களை புடமிட்டு பார்க்கும். வெள்ளியை புடமிடுவதற்கு கொகையும், தங்கத்தை பொன்னை புடமிடுவதற்கு அக்கினியும் இருக்கிறது என்று நாம் வேதத்தில் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் சோதனை வரும். ஏன் சோதிக்கிறார் என்றால், யோசேப்புடைய வாழ்க்கையில் ஏன் சோதனை வந்தது? ஏன் சோதனை வந்தது? அவருக்கு தேவன் தரிசனம் கொடுத்திருந்தார். அந்த தரிசனத்தின் படி அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்காக யோசேப்புடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை கொடுத்து அவர் எப்படி இருக்கிறார், அவருடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்படியாக தேவன் அவரை சோதித்தார், யோசேப்பை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, 37வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது யோசேப்பு பெரிய ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். சொப்பனம் பார்க்கிறதாக சொல்லுகிறார். பார்த்ததாக தன்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் பொறாமை கொள்ளுகிறார்கள். தகப்பனோ அதை மனதில் வைத்து கொண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சொப்பனம் நிறைவேறக்கூடாதபடி பிசாசும் பலவிதமான கிரியை செய்வான். தேவனும் என்ன செய்வார் என்றால், எப்படி இருக்கிறோம் என்று நம்மளை சோதித்து பார்ப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆரம்ப நாட்களில் டிபிஎம் சபையில் பணமே இல்லாமல் இருந்தது. எங்கே பார்த்தாலும் கஷ்டமாக இருந்தது. சரியாக ஆகாரம் இல்லாமல் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ தேவன் பணத்தை கொடுத்து சோதிக்கிறார். ஆரம்ப நாட்கள் ஒன்றுமே இல்லாமல் இருந்து தேவன் சோதித்தார். ஆனால் இப்பொழுது பணத்தை செழிப்பாக கொடுத்து சோதிக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் அந்த போத்திபாரை கொண்டு வந்து சோதித்து பார்த்தார். இவர் எப்படி பரிசுத்தத்தில் உண்மையாக இருக்கிறாராம், யோசேப்பு என்னுடைய தாசனாய் யோசேப்பு பரிசுத்தத்தில் உண்மையாக இருக்கிறாரா என்று தேவன் சோதித்து பார்த்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் அந்த இடத்தில் தேவ மனிதனாகி யோசேப்பு ஜெயம் எடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அந்த இடத்தை விட்டு ஓடியே போயிட்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, சங்கீதம் 1வது சங்கீதத்தில் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது அதில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின்படியே அவர் பாவிகள் நிற்கிற இடத்துல நிற்கக்கூடாது என்று அந்த போத்திபாரனுடைய மனைவி பொல்லாத ஒரு பாவியான ஸ்திரீ அவளோடு நிற்கக்கூடாது என்று தன்னுடைய வஸ்திரம் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய அவமானம் போனாலும் பரவாயில்ல, என்னுடைய ஜீவியத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும், என்னுடைய பரிசுத்தத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும். என் வஸ்திரம் போனால் போகட்டும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை நான் இழந்து விட மாட்டேன் என்று அவர் தீர்மானத்தில் வைராக்கியமாக இருந்தார். அல்லேலூயா, ஷாபா ரதேராபார. அப்படிப்பட்ட ஒரு சோதனைகள் நமக்கும் வருமானால் நாம் எப்படி இருப்போம்? தேவன் நம்மை சோதிப்பார்.
எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவன் நம்மளை சோதித்து பார்த்து அதற்கு பிறகுதான் தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட தரிசனத்தின்படி சொப்பனத்தின்படி நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த சிறையில் கூட தேவனுடைய நாமம் தூசிக்கப்படும்படியாக அந்த இடத்தில் கூட ஏதாவது செய்கிறாரா என்று தேவன் பார்த்து கொண்டு இருந்தார். அந்த இடத்தில் கூட யோசேப்பு ஒரு வார்த்தை கூட தேவனுக்கு விரோதமாகவோ மற்றவர்களுக்கு தீமையான காரியம் செய்யவோ ஒன்றுமே செய்ததாக நாம் பார்க்கவில்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதனால் ஒரு நேரம் வந்தது. 41வது அதிகாரம், ஆதியாகமம் 41வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். அந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது, எந்த மனிதர்கள் சிறைச்சாலையில் தள்ளினார்களோ அவர்களுக்கு முன்பாகவே தேவன் பெரிய ஒரு அதிபதியாக உயர்த்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 41:14. அப்பொழுது பார்வோன் யோசேப்பை அழைப்பித்தான். அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணிக்கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் போதும். இதில் நாம் என்ன பார்க்கிறோம்னா, சிறையிலிருந்து விடுதலை. யோசேப்புக்கு சிறையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கட்டளையிட்டார். இனிமேல் அவருக்கு சிறை வாழ்க்கை அல்ல. என் அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு இனிமேல் சிறையின் வாழ்க்கை அல்ல. இன்று முதல் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, உங்கள் சிறையிருப்பு மாறுகிறது. உங்கள் சிறையிருப்பை தேவன் மாற்றுகிறார். எப்பேற்பட்ட ஒரு சிறையிருப்பாக இருந்தாலும் சரி, அவதூறாக பேசுகிறார்களா, இல்லாத பொல்லாத சொல்லி உங்களை தூற்றுகிறார்களா, உங்களை அவமானப்படுத்துகிறார்களா, அந்த சிறையிருப்பு இன்றோடு தேவன் மாற்றி போடுகிறார். உங்களுக்கு ஒரு உயர்ந்த பதவியை தேவன் தர வாஞ்சிக்கிறார். நீங்கள் கண்ட சொப்பனம், நீங்கள் கண்ட தரிசனத்துக்கு ஏற்ற பிரகாரமாக தேவன் உங்களை உயர்த்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஷபாரா பாரா திராபாரா. ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு மனுஷனை பற்றி நாம் பார்க்க முடியும். வாசிப்போம். நியாயாதிபதிகள் 16:21. நியாயாதிபதிகள் 16வது அதிகாரம் 21வது வசனம். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். போதும். இதில் ஒரு பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலவரமாக இருக்கிற ஒரு மனுஷனை நாம் பார்க்கிறோம். இவரும் தேவனுக்காக ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட ஒரு தேவ மனிதன் சிம்சோன். சிம்சோனை பற்றி நாம் எல்லாருக்குமே தெரியும். இவர் தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். தம்முடைய ஜனங்களை சத்துருடைய கரத்திலிருந்து மீட்டு ரட்சிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு சோதனையை கட்டளையிட்டார். தேளிலாலே அனுமதித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேளிலால் மூலமாக சிம்சனுடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது, அவர் பிரதிஷ்டையில் உண்மையுள்ளவராக இருக்கிறாரா என்று பார்க்கும்படி எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனே அனுமதிக்கிறார். சில நேரங்களில் இவரை பார்க்கும்போது பாருங்கள், இவருடைய கண்கள் பிடுங்கப்பட்டவராக, தலைமயிர் கத்தரிக்கப்பட்டவராக, விலங்கு போடப்பட்டவராக, சிறைச்சாலையில் மாவு அரைத்து கொண்டு இருக்கிறதை சத்துருக்கள் வேடிக்கை பார்த்து சிரித்து பரியாசம் பண்ணி கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்நாட்களில் அநேக தேவனுடைய ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலவரத்துக்குள் காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கண்கள் பிடுங்கப்படுகிறது. சத்துருடைய வேலையை கண்ணை
பிடுங்கி போடுகிறதா முத வேலை. கண்ணு தாங்க தரிசனம், கண்ணு தான் தரிசனம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக தரிசனங்களை தேவன் கொடுக்கிறார், அநேக சொப்பனங்களை தேவன் கொடுக்கிறார். அந்த சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமாக தேவனுடைய வாழ்க்கை, நம்முடைய ஊழிய பகுதியை கட்டும்படியாக, நம்முடைய வாழ்க்கை கட்டும்படியாக தேவன் என்ன செய்கிறார் என்றால் அந்த தரிசனத்தை கொடுக்கிறார். ஆனால் சிலர் பிரச்சனையின் மூலமாக, சோதனை மூலமாக என்ன செய்கிறார்கள்? எழுதலாம்ல, என்ன செய்கிறார்கள் என்றால் அவனுடைய தூர தரிசனமே இல்லை. தரிசனம் இல்லாதனால தான் ஜனங்கள் சீர்கெட்டு போகிறார்கள். தரிசனம் இல்லாதபடினால ஜனங்கள் சீர்கெட்டு போகப்படுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, எப்பேற்பட்ட இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் தெரியுமாங்க? அநேக ஜனங்களுடைய கண்கள் பிடுங்கப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறது. சின்ன ஒரு சோதனை வந்தால் அவங்க முறுமுறுக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. ஏன்? தரிசனம் போயிடுச்சு, தரிசனம் இல்லை. கர்த்தர் என்னை உருவாக்குவார், என்னை உயர்த்துவார், எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறார், எனக்கு ஒரு பெரிய ஒரு தரிசன சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார், அதன்படி செய்வார். நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக நடக்கும். அதற்காகவே கர்த்தர் என்னை புடமிடுகிறார் என்று நாம் புரிந்து கொள்வோமானால் நாம் சோதனை நேரத்தில் முறுமுறுக்க மாட்டோம், நாம் பிரச்சனை நேரத்தில் முறுமுறுக்க மாட்டோம், பிரச்சனை நேரத்தில் கண்ணீர் விட மாட்டோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யோசேப்புடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தது. ஒவ்வொரு சோதனைகளிலும் அவர் கண்ணீர் விட்டு ஆண்டவருக்கு விரோதமாக முறுமுறுத்ததாக நாம் பார்க்கவே முடியல. தன்னுடைய சகோதரனிடம் மாத்திரம்தான் கெஞ்சி கேட்கிறார், கெஞ்சி கேட்கிறதை பார்க்கிறார். கெஞ்சி கேட்கிறதை மாத்திரம் 42வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அதுவும் அந்த நேரத்தில் கோபப்படலை, சகோதரனை கோபப்படலை, அடிப்படி சண்டை போடலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கெஞ்சி கேட்குறாரு, என்னை விட்டுருப்பா, என்னை விட்டுரு, என்னை ஒன்றும் செய்யாத, நான் போயிடுறேன், நான் அப்பாக்கிட்டே நான் போயிடுறேன்ப்பா, இந்த சாப்பாடை நீ வச்சிக்க, அப்படி கொஞ்சம் கெஞ்சி கேட்குறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த கெஞ்சி கேட்குறதையும் தன்னுடைய சகோதரர்கள் அற்பமாக எண்ணினார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்நாட்கள் பிரச்சனை வந்துச்சுன்னா நாம் என்ன செய்கிறோம்? தாழ்ந்து கெஞ்சி கேட்குறோமா? என்னை ஒன்றும் செய்யாதப்பா, என்னை கஷ்டப்படுத்தாதப்பா, என்னை துன்பப்படுத்தாதப்பா, என் மனதை வேதனடிக்காதப்பா, தயவு செய்து பொறுமையாக இருங்கப்பா அப்படி நான் சொல்கிறோமா? நாமளும் 4 வார்த்தை பேசுகிறோம், நாமளும் அவரை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறோம், நிந்திக்கிற மாதிரி பேசுகிறோம், அவர் கோபப்படுற மாதிரி பேசுகிறோம். ஏன்? தரிசனம் இல்லை, தரிசனம் இழந்துருச்சு, தரிசனம் போயிடுச்சு. யோசேப்புக்கு தரிசனம் இருந்தபடினால தான் அவர் கேட்குறாரு, என் தரிசனம், எனக்கு ஒரு தரிசனம் உண்டு, எனக்கு ஒரு தரிசனம் உண்டு, நான் எப்படியாவது உயருவேன், கர்த்தர் எப்படியாவது உயர்த்துவார், என்னை மேன்மையான இடத்துக்கு கொண்டு வருவார், அப்பா விட்டுருப்பா விட்டுரு, அதை மனசில் வச்சுட்டு விட்டுருப்பா கெஞ்சுறாரு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த தரிசனம் மாத்திரம் இருக்குமானா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பொதுவுடன் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் எனக்கு தெரியும். அவர் சொல்லுவார், எல்லாரையும் பார்த்து, சார் கொடுத்துருங்க சார். அவர் பணம் யாருக்காவது, அவர் செங்கல் சோலையில் வச்சிருக்கிறார், செங்கல் சோலை நடத்துகிறவர், அவர்கிட்ட செங்கல் வாங்கிட்டு போவாங்க. 2 நாள் ஆகும், பணம் ஆயிரும், வர தாமதம் ஆயிரும். 3ஆம் நாள் அவர் ஃபோன் போட்டு கேட்பார், என் முன்னாடி கேட்க நான் பார்த்துருக்கிறேன். அவர் தாழ்மையாக கேட்பார், சார் பணம் என்ன வரல சார், கொடுத்துருங்க சார், கொடுத்துருங்க சார். பெரிய ஒரு மனுஷன், ஏன்னா அவருக்கு இன்னும் பெரிய தரிசனம் இருக்குது. மகனுக்கு இன்னும் பெரிய ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும், பெரிய மருத்துவமனை கட்டணும், என் தொழில் இன்னும் பெருசாக மாறணும், பெரிய தரிசனம். கெஞ்சி கேட்குற ஒரு அனுபவம், தாழ்ந்து போகிற ஒரு அனுபவம். ஏன் நாட்கள் இல்லை? தரிசனம் போயிடுச்சு. சிம்சோன் இப்பொழுது பாருங்கள், கட்டப்பட்டவராக, கண்ணு பிடுங்கப்பட்டவராக, அவருக்குள்ளே இருந்த கோபம், என்ன கோபம் வருது இப்போ? என்ன கோபம் தெரியுமாங்க? இவர்களோடு கூட என்னை நீர் அழித்து போடும்.
நான் செத்தாலும் சாகுறேன், நான் பரவாயில்ல, இவரை கூட நானும் சாகுறேன். அப்படி எத்தனை பேருங்க குடும்பத்தில் பார்க்குறோம் பிரச்சனை, சண்டை. ஏன் இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இடங்களை பார்க்குறோம். நானும் இருக்கக்கூடாது, அவனும் இருக்கக்கூடாது, போ வேண்டாம். இது பொல்லா தரிசனம் இழந்த உடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடக்கும், இப்படி தான் பேசுவாங்க, இப்படி தான் கிரியைகள் இருக்கும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவங்களும் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, அவங்க பரலோகத்துக்கு போகிறவங்களும் விட மாட்டாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் சில சோதனைகள் வரும்போது நாம் கவனமாக ஜாக்கிரதையாக நாம் அதில் ஜெயிக்கிறவர்களாக பார்க்கணும். நமக்கு ஒரு தரிசனம் உண்டு, நமக்கு தேவன் ஒரு தரிசனம் கொடுத்துருப்பார். அந்த லக்கி நோக்கி தான் போயிட்டுருக்கணும். பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அந்த லக்கி நோக்கி நான் தொடர்கிறேன், லக்கி நோக்கி தொடர்கிறேன். அப்படின்னா அங்கே அந்த பக்கம் வலது பக்கம் இடது பக்கம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் பார்க்கவே மாட்டார், அதெல்லாம் கண்டு கொள்ளவே மாட்டார். பிரச்சனை, ஐயோ எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த போராட்டம், அவர் ஒரு நாளும் சொன்னதில்லைங்க. அவர் ஏதாவது சொன்னாரா? ஒரே ஒரு நாள் தான் 3 முறை ஜெபம் பண்ணியிருக்கிறார். என் சரீரத்தில் பலவீனம், ஊழியம் செய்ய முடியல ஆண்டவரே, ஊழியம் செய்ய முடியல, இந்த பலவீனம் முள்ளாக குத்துதுன்னு. இப்போ ஆண்டவர் சொன்னார், உன் பலவீனத்தில் ஏன் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும், என் கிருபை உனக்கு போதும், போ. அந்த நாளில் இருந்து பரிசுத்த பவுல் ஒரு நாள் அவர் பலவீனப்பட்டதில்லை, முறுமுறுத்ததில்லை. பிலிப்பியர் 4:13 நான் வாசிக்கும் போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் நான் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு லக்கு உண்டு, தரிசனம் உண்டு. அந்த தரிசனத்தை குறிக்கோளாக போயிட்டே இருக்கணும். காற்று அடிக்கட்டும், மழை வரட்டும், எண்ணெய் வரட்டும், போயிட்டே இருக்கணும். அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படி இருக்கும்போது தான் அந்த தரிசனத்தை நாம், அந்த இலக்கை நாம் அடைய முடியும். அந்த தரிசனத்தின்படி தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரியை செய்ய முடியும். யோசேப்புடைய வாழ்க்கையில் கிரியை செய்தார் அல்லவா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, 3வது ஒரு மனுஷனை பற்றி நான் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 14 20 வரை வாசிக்கும்போது அதில் ஒரு சம்பவத்தை, ஒரு தேவ மனிதனை பற்றி நான் பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 5:14 வாசி. புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசமுள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டிலிகளின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவனுடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீடுகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். சுற்று பட்டணங்களில் இருந்து திரளான ஜனங்கள். போதும். இதில் நம்ம கீழே வாசிக்கும் போது, திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாய் அதிகமாக சேர்க்கப்பட்டார்கள். பிணியாளிகளை படுக்கைகளின் மேலும் கட்டில்களின் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகையில் அவருடைய நிழலாகிலும் அவர்கள் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். இதெல்லாம் பார்த்து நிறைய அற்புதம் நடந்தது. 18வது வசனம். அப்பொழுது அப்போஸ்தலர்களை பிடித்து பொதுவான சிறைச்சாலையில் வைத்தார்கள். இதில் அப்போஸ்தலர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பேதுருவும் அதில் கூட இருக்கிறார், மற்றும் சில அப்போஸ்தலர்களும் இருக்கிறாங்க, சில ஊழியர் இருக்கிறாங்க. சாதாரண ஒரு சிறைச்சாலையில் வைத்திருக்கிறாங்க பிடிச்சு. இவர்களை ஏன் சிறைச்சாலையில் வைத்தார்கள்? பொறாமையினால் நம்ம அதில் வாசிக்கும்போது 17வது அதிகாரம், அப்பொழுது பிரதான ஆசாரியனும் அவனுடனே கூட இருந்த சதுசேயர் சமயத்தார் அனைவரும் எழும்பி பொறாமையினால் நிறைந்து என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பொறாமையினால் உங்களை சிறையில் போட்டிருக்காங்களா? பொறாமையினால்
இந்த அநேகர் ஆஃபீஸில் வேலை செய்கிற இடங்களில் பொறாமையினால் சில இடங்களில் உண்மையாக இருக்க முடியல. நான் லஞ்சம் வாங்காதனால என்னை மோசமான என்னை பொறாமையினால் பெரிய ஆஃபீஸருக்கு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி என்னை அப்படி இப்படிமாக வேலையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. கவலைப்படுறீங்களா? இன்னும் ப்ரொமோஷனை தரலையா உங்களுக்கு? கவலைப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியம் செய்வாருங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆனால் உங்களுடைய தரிசனம் மாத்திரம் முன்னாடி அப்படியே இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு எதை வெளிப்படுத்தினாரோ, என்ன வார்த்தை உங்களுக்கு சொன்னாரோ அதன்படி அவர் நிச்சயமாக செய்வார். வானமோ பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையோ ஒளிந்து போவதில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாருங்க. நிச்சயமாக அவர் சொன்ன தேவன் செய்வார். ஆனால் உங்களுடைய இலக்கு நோக்கி மாத்திரம் போயிட்டே இருங்க. யார் பொறாமையினால் உங்களை என்ன செய்தாலும் சரி, கவலைப்படாதீங்க. பேதுரு கவலையே படலை. சிறைச்சாலையில் ஒன்று போட்டாங்க. நைட்டு இரவு நேரத்தில் தேவதூதர் வந்தார். தேவதூதன் வந்து கதவை திறந்து போ, தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணு, தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்ணு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மறுபடி பிரசங்கம் பண்ணுறாங்க. ஒரு விடுதலை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு நாள் வரும் தேவதூதர்களை கொண்டு உங்களை விடுவிப்பாருங்க. நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. எப்படி நடந்தது உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியாது. யார் பொறாமையினால் உங்களை சிறைக்குள்ளாக்கினார்களோ அவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாக கர்த்தர் அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களை உயர்த்தி வைப்பாருங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ வேணும் சந்தேகமே இல்லைங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதே இல்லை. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மறுபடியும் ஒரு சம்பவத்தை நான் வாசிக்க போகிறோம். அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் கூட பேதுரு இதில் பார்க்குறோம். பேதுரு 12வது அதிகாரம் 9வது வசனம் 5ஆம் வசனத்திலேருந்து 9ஆம் வசனம் வரை வாசிக்கும்போது அதில் ஒரு சம்பவத்தை நான் பார்க்க முடியும். அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி போதும். இதில் நான் பார்க்குறோம், நாம் 5வது அதிகாரத்தில் பார்த்தோம், பேதுருவை சாதாரண ஒரு சிறையில் தான் வச்சாங்க. சாதாரண ஒரு சிறை, பொதுவான சிறைச்சாலை என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் 12வது அதிகாரத்தில் பார்க்கும்போது 3 அடுக்கு கொண்ட பயங்கரமான காவல். 3 அடுக்கு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த 3 ஏன்னா இந்த பொதுவான சிறையில் வைத்தபோது இவர்கள் வெளியே போயிட்டாங்க. இவர்கள் தேவன் அவர்களை வெளியே கொண்டு போயிட்டாங்க. இப்போ நம்ம 3 அடுக்கு கொண்ட பயங்கரமான காவல் சிறையில் கொண்டு போடுவோம். இவர்கள் எப்படி வெளியே வருவார்கள் என்று பார்ப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே பாருங்க. ஆனால் பேதுருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. என்னை அந்த சிறையிலிருந்து விடுவித்த தேவன் மறுபடியும் அந்த தேவதூதன் வருவார் என்ன எழுப்பி கூட்டிகிட்டு போவதற்கு. அந்த ஒரு விசுவாசத்தில் அவர் அமைதியில் தூங்குகிறார். நல்லா தூங்குகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, போராட்டமா சிறையின் அனுபவமா கவலைப்படாதீங்க. நாம் என்ன செய்யணும்?
கவலையே இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக தூங்குங்க. தூங்கி முழிச்சு பாருங்க. ஒரு இடத்துல ஒரு சம்பவம், ஒரு பாஸ்டர் சொன்ன சாட்சி, பாஸ்டர் துரை அவருடைய மெசேஜெலாம் நான் கேட்டிருக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு முறை இந்த டிபி ஸ்தாபனத்தில் பெரிய ஒரு கலவரம் வந்துருச்சு. என்ன கலவரம்னா, சிலோன் பெந்தைகோஸ்தல் சபை அப்படி என்ற பெயர் அந்நாட்கள் காணப்பட்டது. அப்போ நிறைய ஜனங்க ஒன்று கூடி சிலோன் பெந்தைகோஸ்தல் சபை இங்கே எப்படி வைக்கலாம், எல்லா விசுவாசிகளும் பயங்கரமாக அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை, எங்கெங்கெல்லாம் சபை இருக்கோ எல்லா இடம் பிரச்சனை வந்துருச்சு. முக்கியமாக தமிழ்நாட்டில் இப்போ சீஃப் பாஸ்டராக இருந்த ஒரு பேர், ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, ஒன்றும் ஞாபகம் இல்லை. அந்த பாஸ்டர் பயங்கர பாரம், என்ன செய்வது? ஆவியானவர் சொன்னாராம், நீ போய் தூங்கு. ஆண்டவர், நான் எப்படியப்பா நான் தூங்குறது, என்ன சரி நாளைக்கு பிரச்சனை, அவங்க பேசுவாருன்னு இருக்காங்க, நான் என்ன சொல்லுவது, என்ன சொல்ல, பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீ போய் தூங்கு, நாளைக்கு நான் பேசுகிறேன், நீ போய் தூங்கு போ. சில நேரங்களில் ஒன்றுமே புரியலை, இப்படி நினச்சி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா? நிம்மதியாக தூங்கி முழிங்க, கர்த்தர் பார்த்து கொள்வாருங்க. ஆண்டவர், நான் என்ன செய்கிறது, ஒன்றுமே புரியலையே, போய் தூங்கு. 3 முறை சொன்னாராம் தெய்வ ஆவியானவர். போய் நல்லா தூங்கிட்டார். அதிகாலையில் 4 மணிக்கு எழும்பிட்டார். எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணார். உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவர் என்னப்பா சொல்ல, ஜனங்களாம் வருவாங்களே. அப்போ சொன்னாராம், தி பெண்டெகோஸ்டல் மிஷன், தி பெண்டெகோஸ்டல் சபை அப்படின்ட்டு நீ பேர் மாற்றிடு அப்படின்னாராம். தி பெண்டெகோஸ்டல் மிஷன். இப்போ அதில் இருந்து இந்தியா முழுவதும் தி பெந்தைகோஸ்தல் சபை, பெந்தைகோஸ்தல் ஜெப வீடு, இங்கிலீஷில் டி பெண்டெகோஸ்டல் சர்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு தேசத்திலும் அதே போல் சிலோனில் பார்க்க போனால் அதே பேரில் தான் இப்போவுமே இருக்குது, சிலோன் பெந்தைகோஸ்தல் சபை. அதே போல் அமெரிக்காவில் போனீங்கன்னா ஒவ்வொரு தேசத்துக்கும் அவங்களுடைய பெயர்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக வச்சுருக்கிறாங்க. அந்த தேசத்தின் கல்ச்சர் கணக்குப்படி வச்சுருக்கிறாங்க. சரி, அது அவங்களுடைய நடத்து. இப்போ என்ன பிரச்சனைனாலும் சரி, நாம் என்ன செய்யணும், கவலைப்பட்டு சிந்திச்சு கவலைப்பட்டு நான் ஒன்றும் செய்ய போகிறது இல்லைங்க. கர்த்தருடைய சமூகத்தில் வச்சுட்டு நீ என்ன செய்யணும்னா, நிம்மதி ஆண்டவரே நீங்கள் பார்த்துடும்பா, நீங்கள் பார்த்துடும், கர்த்தர் பார்த்துக்கொள்வார், அவர் பார்த்துக்கிடன்னு சொல்லி நீங்கள் தூங்கி பாருங்கள். கர்த்தர் பெரிய ஒரு ரட்சிப்பை உங்களுக்கு கொடுப்பார், பெரிய ஒரு சமாதானத்தை கொடுப்பார், பெரிய ஒரு இளைப்பாதலை கொடுப்பார், பெரிய ஒரு வெற்றியை நிச்சயம் கொடுப்பாருங்க. முடியாது, பிரச்சனையாக இருக்குது, ஒன்றுமே முடியலை, அதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தரோட சமம். ஏன்னா பேதுரு ஏன் தூங்கினார் தெரியுமாங்க? ஏன்னா முதலாவது ஒரு முறை சிறைச்சாலையில் போடும்போது அவர் என்னை விடுவித்தார். எத்தனையோ அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யலையா? அதை ஏன் நீங்கள் மறந்து போகிறீங்க? எத்தனையோ அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யலையாங்க, நம்ம ஏன் கவலைப்படணும்? அதான் பேதுருடைய இது. ஏன் கவலைப்படணும்? எத்தனை அற்புதம் என்னுடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார் அல்லவா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒவ்வொரு அற்புதத்தை சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்கு நாட்களும் போதாது, நேரமும் போதாது. அவ்வளோ நன்மைகள் கர்த்தர் செய்திருக்கிறார். ஆனால் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற சின்ன பிரச்சனையை வச்சு நாம் கவலைப்பட்டு ஐயோ என்ன ஆகுமோ அப்படியே புலம்பிகிட்டு இருக்கிறோம். நம்ம எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையை, இந்த புலம்பெல்லாம் விட்டுட்டு
தேவனுடைய சமுதாயம் நிம்மதியாக பரிசுத்த பேதுரு கவலையெல்லாம் வச்சுட்டு தூங்க வேண்டிய நேரத்தில் நல்லா தூங்க. அதனால் எப்பவும் தூங்க சொல்லலை, தூங்க வேண்டிய நேரம் அதான் இரவு நேரத்தில் தான். இரவு நேரத்தில் நல்லா தூங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு. அதான் ஃபாதர் ஐயா நல்ல பாடல் பாடியிருக்கிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அவரே உன்னை ஆதரிப்பாருங்க. அவர் மேலே பாரத்தை வச்சுடுங்க. மத்தேயு 12:29 நாம் என்ன வாசிக்கிறோம்? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். 11:29 11:28. இப்போ நீ அவரிடத்துல வந்தாச்சுன்னா உங்கள் பாரத்தை அவர் மேலே இறக்கி வச்சுடுங்க. அப்பா நீங்கள் பார்த்துடுங்கப்பா, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, என்னதான் நேர்ந்தாலும் சோர்ந்து போகாதீங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டா, சந்தோஷமாயிருங்க, நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டா, சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா. அடுத்தாப்புல ஒரு மனுஷனே, தேவ மனுஷனை பற்றி நான் பார்க்கிறோம். அதே புஸ்தகத்தில் 16:25 வசனம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் இருந்தபோது அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? 16:25. நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடிதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. பாருங்க, இங்கே ஒரு தேவ மனிதனை பற்றி, 2 மனுஷர்களை பற்றி பார்க்கிறோம். பவுலும் சீலாவும் அவர்களை சிறைச்சாலையில் வச்சிருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா ஜெபம் பண்ணி, ஃபஸ்ட் ஆரம்பத்தில் சின்ன ஜெபம் பண்ணுவாங்களா, அந்த சின்ன ஜெபம் பண்ணி பாடி துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே பாடல் தான், சின்ன ஜெபம். ஆண்டவரே இந்த ஜெபத்தை நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதி. அவர் ஒரே பாடல் 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 பாடி 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 பாடிட்டே இருக்கிறாங்க. அங்கே அபிஷேகம் இறங்குது. அவர்களுக்குள்ள அபிஷேகம் இறங்குறதில்ல, இந்த பில்டிங் மேலெல்லாம் அபிஷேகம் இறங்கிடுச்சு. அவங்களும் துள்ளி குதிக்கிறாங்க, பில்டிங்கும் ஆடுது. சிறைச்சாலை கதவுகளெல்லாம் திறந்துருச்சு, பூட்டுகளெல்லாம் போயிடுச்சு. அப்படியே கட்டுகள்லாம் அபிஷேகத்தின் மூலம் கட்டுகள்லாம் உடஞ்சிருச்சு. எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. நான் ஃபாதர் ஐயா பாடல் பாடினார் இல்லையா, இன்றைக்கி ஒரு பாடல் பாடணும். உங்கள் ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் ஜெபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே,
சிறையிலே நள்ளிரவில் செபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுகள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் நமக்கு எதற்கு? உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பவுலும் சீலாவும் ராத்திரி ஜெபம் பண்ணி, நடுராத்திரி ஜெபம் பண்ணி பாடல் பாடி துதித்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய சரத்தில் சில கட்டுகள் இருக்கா? வியாதி கட்டா, பாவக்கட்டா, சாபக்கட்டா? சிலர் நினைப்பாங்க சில வியாதி சில சரீரத்தில் தீரா வியாதி போல் இருக்கும். அவங்க நினச்சிக்கொள்வாங்க, பெருமையாக சிலவங்க பேசுவாங்க. எப்படி பேசுவாங்க? இது எங்கள் அப்பாவுக்கு இருந்த வியாதி. சிலவங்க மனஸ்தாபத்தோடு சொல்லுவாங்க, இது எங்கள் அப்பாவுக்கு இருந்த வியாதி, எங்கள் அம்மாவுக்கு இருந்த வியாதி. இது இரத்த சம்பந்தமாக வருஷம் எல்லா பரம்பரையாக வந்து கொண்டே இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, இப்போ எனக்கு இருக்குது, எங்கள் பையனுக்கும் வந்திருக்குது. இந்த சாட்சியம் நேற்று ஜீசஸ் ரெடிமிஸ் அந்த ஸ்தாபனத்தை சார்ந்த ஜெபிக்கலாம் வாங்க அந்த நிகழ்ச்சியில் நான் கேட்ட சாட்சி. 30 வருஷமாக ஆஸ்மா அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கு. ஒரு பெண் சொல்கிறாங்க, அவங்க பையனுக்கும் இருக்குது. இப்போது பையனுக்கு எத்தனை வயசுன்னு சொல்லலை, ஆனால் அவங்களுக்கு 30 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்கிறாங்க. ஆனால் இந்த வியாதி போகணும் அவங்களுக்கு ஒரு வாஞ்சை. சிலவங்களுக்கு என்னென்னா வாஞ்சை இராது. இது அப்படி தான் இருக்கும், இது அப்படி தான் இருக்கும், இது என்ன அம்மா அப்பாவுக்கெலாம் இருந்துருக்கலாம், நமக்கும் அப்படி தான் இருக்கும், இது மாறாது, என்னதை சாப்பிட்டாலும் என்னதை தின்னாலும் போகாது. அப்படி நினைக்க அது அப்படியே தான் இருக்கும். முடியாது, அது பலவீனம் இருக்குது, முடியாது, வியாதி இருக்குது, முடியாது, என்னால் முடியாது வியாதி சொல்ல சொல்ல அந்த வியாதி இன்னும் அதிகரித்து கொண்டே இருக்கும். வியாதி பொல்லாத ஒரு ஆவி, அதை புரிந்து கொள்ளுங்க. அது யாருடைய இரத்தத்திலிருந்து வருந்தாலும் சரி, இரத்த சம்பந்தமான வியாதியாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வியாதிக்கு பின்னாடி பொல்லாத ஒரு ஆவி இருக்குது. நானும் டிபிஎம் பாஸ்டர் மூலமாக நிறைய சாட்சி கேட்டிருக்கிறேன். அந்த சாட்சியோட மறந்து நானும் அது அங்கே தான் அப்படி நடக்கும் அப்படி நான் நினச்சிருந்தேன். நேற்று அந்த செய்தி கேட்கும்போது அந்த அம்மா சொல்லுது, ஐயா மோகன் ஐயா ஜெபம் பண்ணாங்க, ஒரு பொல்லாத ஆவி என்னை விட்டு கற்போர் உருவம் வெளியேறதை நான் பார்த்தேன். அதில் எனக்கு இப்போ முன்னாடி துள்ளி குதிக்க முடியாது, இப்போ நல்லா வீசிங்க எனக்கு இல்லை அப்படிங்குது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைய, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்க. தேராபார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, என்ன கட்டுனாலும் சரிங்க, என் தேவனே எனக்கு இது விடுதலை வேணும், விடுதலை வேணும். ஒரு போராட்டத்தோடு ஒரு வாஞ்சு நடு ராத்திரி நேரத்தில் இரவு முழுவதும் அவருடைய சமூகத்தில் சின்ன ஜெபம் ஜெபித்து நீங்கள் பாடல் பாடி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாருங்கள். பாடலா 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 பாடிக்கொண்டே இருங்க. ஒரு அபிஷேகம் இறங்கும் உங்களுக்குள். ஆண்டு கொண்டிருக்கிற பொல்லாத வியாதியின் வல்லமை, பிசாசின் கட்டுகள் அப்படியே வெளியேறும். அபிஷேகத்துக்கு முன்பதாக வியாதிகள் அப்படியே பறந்து போகும், பலவீன கட்டுகள் உடைந்து போகும். எப்படி பவுலும் சீலாவும் பாடி துதித்த போது கட்டுகள் உடைக்கப்பட்டதோ, சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டதோ, அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, கட்டுகள் உடைந்துருச்சுன்னா வழி திறக்கும், ஆசீர்வாதமான வழிகள் திறக்கும். எதுவரை நம்முடைய சரீரத்தில் கட்டுகள் பலவீனங்கள் இருக்கிறதோ கதவு திறக்கப்படாதுங்க.
வழிகள் கிடைக்காது, வழி அடப்பட்டதாகவே இருக்கும். எங்கே போனாலும் அடப்பட்டிருக்கிறது, ஒரு வழி இல்லையே, ஒரு வழி இல்லையே. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, முதலாவது உன்னுடைய சரீரத்தில் காணப்படுற பலவீனங்கள், வியாதிகள், சாபக்கட்டுகள், பாவக்கட்டுகள் எல்லாவற்றிலும் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ளும் போது தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படும். ஆசீர்வாதத்தின் கதவுகள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, பவுலும் சீலாவும் செபித்து பாடல் பாடி ஆண்டவர் துதிக்கும் போது அபிஷேகம் இறங்கினது. அவருடைய சரது காணப்பட செயினை வச்சு, சங்கிலி வச்சு கட்டி போட்டிருக்கிறான். அந்த கட்டுகள் உடைந்தது, சிறைச்சாலை கதவுகள் திறந்தது, வெளியே தாராளமாக வராங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் சில கட்டுகள் இருக்கலாம், பலவீன கட்டு இருக்கலாம், வியாதி கட்டு இருக்கலாம், சாப கட்டுகள் இருக்கலாம். எந்த கட்டுகள் இருந்தாலும் சரி, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த கட்டை தேவன் இன்று உடைத்து போட தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசத்தோடு ஆண்டோடைய சமூகத்தில் பாடல் பாடி துதிக்க துதிக்க இன்று அவர் விடுதலை கொடுக்க விரும்புகிறாருங்க. எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு வாஞ்சை, உங்களுக்கு ஒரு வாஞ்சை இருக்கணும். அந்த பலவீனத்தை பற்றி என்னால் முடியாது என்று சொல்லுகிற வார்த்தையே பொல்லாத ஒரு ஆவி. முடியாது, என்னால் முடியாது, முடியாது, முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைங்க, நல்ல வார்த்தை. நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளைங்க, நாம் தேவனுடைய பிள்ளைங்க, தேவனால் அபிஷேகப்பட்ட பிள்ளைங்க. பரிசுத்த பவுல் ஒரே ஒரு நாள் தான் ஆண்டவரோடு சொல்கிறார், ஆண்டவரே முடியலப்பா, என்னால் முடியலையே. ஆண்டவரோட பேசுகிறார், நான் உனக்கு கிருபை தருவேங்க, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் ஏன் பலன் உனக்கு பூரணமாக விளங்கும். ஆண்டோடைய வேத புத்தகத்தை நம்புறீங்க, ஒருபோதும் முடியாதுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஆண்டவரே அப்பா, அந்த நாள் முதல் பரிசுத்த பவுலுக்கு எவ்வளோ பலவீனங்கள் இருந்தாலும் சோத்திரம் 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 பண்ணி அவருடைய ஊழியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்ததாக நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, பரிசுத்த பவுல் பிலிப்பியர் 4:13 என்ன சொல்கிறாருன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். இன்னொரு வார்த்தை 105வது சங்கீதத்திலோட ஒரு வசனம் வாசிக்க முடியும். அவர்களுக்குள் பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும் இருந்ததில்லை என்று நாம் வாசிக்க முடியும். 105வது சங்கீதம் 37வது வசனம், அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை. ஹல்லேலூயா. 105:37. அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவர்கள் ஒருவனும் இருந்ததில்லைங்க. நாம் அவருடைய பிள்ளைங்க, நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் அபிஷேகப்பட்ட தேவனுடைய பிள்ளைங்க. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோட புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு அதிக மகிமை உண்டு. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் பலவீனமாக இருக்க முடியாது, முடியாது போ. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஓகே செய்கிறேன், முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும். நீங்கள் சொல்லி சொல்ல 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 அந்த பலவீனம் அப்படியே ஓடியே போங்க. எத்தனையோ சாட்சிகளை கேட்டிருக்கிறேன். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த கட்டுகள் உடையும் போது தான் வழிவாசல், அற்புதமான வழிவாசல் கர்த்தர், ஆச்சரியப்படத்தக்க விதமான வழிவாசலை கர்த்தர் திறப்பார். மனிதர்கள் ஆச்சரியப்படுவாங்க, உங்கள் சத்துருக்கள் ஆச்சரியப்படுவாங்க. இவனா எப்படி இங்கே வந்தான், எப்படி இதை செய்தாங்க, எப்படி இவர்கள் இதை செய்தாங்க, எப்படி இங்கே வந்தாங்க, எப்படி இவர்கள் உயர்த்தப்பட்டார்கள். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, அதிசயம் அற்புதம் நடக்கும். இந்த கருமையான தேவனுடைய முதல்ல கட்டுகள் மாறணும். பலவீனமே இல்லாத ஒரு சந்ததியாக நாம் மாறணும், ஆண்டோட பிள்ளையாக மாறணும். பலவீனப்படுத்துகிற பொல்லாத வல்லமையை நாம் என்ன செய்யணும், ஜெயிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ அடுத்தாப்புல நாம் யோபு பற்றி வாசிக்க போகிறோம். யோபு 42:10.
பரிசுத்தவானாகி யோபை பற்றி நாம் தியானிப்போம். கொஞ்ச நேரம் தியானிச்சுட்டு, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். இதில் நாம் என்ன பார்க்கிறோம்னா, யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது அவருடைய சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன்னிருந்ததை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தை எல்லாரும் கேட்டிருப்பாங்க. யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்ததுனால தான் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று நிறையவருடைய பிரசங்கத்தை நானும் கேட்டிருக்கிறேன். ஆனால் நான் ஆவியில் நிறைந்து முழங்கால் படிட்டு இந்த வேத புத்தகத்தை வாசிக்கும்போது எனக்கு அதில் ஒரு சில ரகசியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். ரகசியம் ஒன்றுமே இல்லை, அது மறைவாக இருக்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தார். அல்லேலூயா. வேறு ஒன்றுமே இல்லை. எல்லாம் ஆழமாக 2 தடவை 3 தடவை 10 தடவை முறை படிக்கும்போது அது அப்படி எல்லாருக்கும் புரிந்து கொள்கிறது. ஒன்றுமே ரகசியம்னு ஒன்று சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆமென். நான் பெருமை பாராட்டு ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன, ஏன் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது? எப்படி ஜெபம் பண்ணார்? எதற்காக, ஏன் ஜெபம் பண்ணார் சிநேகிதருக்காக? நான் புரிந்து இதில் முதலாவது, தன்னுடைய வாழ்க்கையில் 7000 ஆடுகளை நஷ்டமாக்குறார், நஷ்டப்பட்டு போகிறார். 3000 ஒட்டகம் நஷ்டமடையுது, அழிந்து போகுது. 500 ஏர் மாடுகள், 500 கழுதைகள் எல்லாம் சாகுது. 3 குமார்த்திகள், 7 குமார்கள் எல்லாம் சாகுறாங்க. அது மாத்திரமல்ல, தன்னுடைய சரீரத்தில் வியாதி. அது மாத்திரமல்ல, கொடுக்கப்பட்ட துணையும் தூசிக்கிறாங்க, சாவு என்று சொல்லிட்டாங்க. அந்த வர தேவனை தூசிக்கவே செய்யலை. தேவனை அவற்றை குறையும் சொல்லலை. ஆனால் மறுபடி 3 சிநேகிதர்கள் வராங்க. 3 சிநேகிதர்கள் வந்து, நீ பாவம் பண்ணியிருப்பா, நீ என்ன அநியாயம் பண்ணினியோ, அதனால தான் உனக்கு இந்த வேதனை, அதனால தான் உனக்கு எல்லாமே நஷ்டமாகி போச்சு, அதனால தான் உனக்கு சரீரத்தில் வியாதி, உன்னுடைய பாவத்தினால தான், உன்னுடைய அக்கிரமத்தினால தான், அப்படின்னு என்னென்னமோ இல்லாத பொல்லாத சொல்லி, இன்னும் எரியிற புண்ணில் தீய பெட்ரோல் ஊற்றினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி அவங்க பேசுகிறாங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, அப்பொழுதுதான் யோபு பக்தன் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நிறைய வார்த்தை சொல்கிறாரு. நான் 27வது அதிகாரத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவார் பாருங்க. 27வது அதிகாரத்தில் தேவனை பற்றி ஒரு வார்த்தை சொல்லுவார். ஏன்னா தேவனை பற்றி அறிகிற அறிவு அப்போ கொஞ்சம் மங்கலாகுது. அதுக்கு முன்னாடி நல்லா தான் அறிந்திருந்தார். அப்போ அந்த சூழ்நிலை நிமித்தம் அவரை பற்றி அறிந்திருந்த அறிவு கொஞ்சம் மங்கலாகுது. வாசி 27வது அதிகாரம் 1லேருந்து 5 வரை வாசி. யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் சுவாசம் என்னில் தேவன் தந்த ஆவி நாசியிலும் இருக்கும் மட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடு பேசுவதும் இல்லை என்று என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்துமாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீங்கள் பேசுகிறதே நீதி என்று நான். என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குற சர்வ வல்லவருமான ஜீவனை, சர்வ வல்லவர் அவர் என் நியாயத்தை தள்ளிவிடுகிறவர். தேவனை பற்றி என்ன சொல்கிறார்? கர்த்தர் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? அநியாயம் பண்ணுகிறவர். அவரின் ஆத்மாவுக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்று தேவனை பற்றி இந்த நிறைய காரியம் சொல்கிறான். இந்த வார்த்தை எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்து. ஏன் சொல்கிறேன்னா, இதான் சூழ்நிலை. அதுக்கு முன்னாடி எவ்வளோ பாடுகள், எவ்வளோ கஷ்டங்கள், ஒன்றும் சொல்லலை. ஆனால் தன்னுடைய சிநேகிதர்கள் வந்து பேசும்போது இப்படிப்பட்ட வார்த்தை சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கு பிறகு 37, 38 தேவனே அவளோடு வந்து பேசுகிறார். 38வது அதிகாரமோ 39வது அதிகாரமோ
தேவன் யோபோடு பேசுகிற ஒரு அதிகாரம். 2 அதிகாரத்தில் தேவன் பேசி முடித்த பிறகு அவர் சொல்கிறார், 40வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுத்துரு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நான் நீசன் என்று ஒத்துக்கொள்கிறேன், நான் பாவி, உமக்கு முன்பாக நான் என்ன சொல்ல முடியும், என் வாயை நான் பொத்தி கொள்கிறேன்ப்பா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே. அதுக்கு பிறகு 42வது அதிகாரத்தில் அவர் வார்த்தை சொல்வார், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லுகிறேன். அந்த அறிவு அதுக்கு பிறகுதான் வருது அவருக்கு. தேவன் அவரோடு பேசின போது தான் அவருக்கு அந்த அறிவு மறுபடியும் வருது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்போ தேவன் யோபோடு பேசி முடித்த பிறகு தேவன் எங்கே போகிறார்? நேரு யோபுவிடம் வந்து பேசி துன்பப்படுத்தி காயமான வார்த்தை, நிந்தையான வார்த்தை பேசி காயமான வார்த்தை பேசினார்கள். அந்த சிநேகிதரோடு போகிறார், சிநேகிதருடைய வீட்டுக்கு போகிறார் தேவன். மறுபடி 7வது வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடு பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது, என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. பார்த்தீங்களா, நேர எங்கே போகிறாரு? இப்போ யோபுகிட்ட பேசி முடிச்சுட்டு நேரே அந்த சிநேகிதர் வீட்டுக்கு போகிறேன். ஏன்னா அவங்களும் தேவனுடைய பிள்ளைங்க தான், அவங்களும் அறியாமல் தான் பேசிட்டாங்க. அது ஆண்டவர் பார்க்கிறார். ஏன்னா உலக மனுஷன் எல்லாருமே, ஒரு மனுஷன் கஷ்டப்படுறானா அவங்க என்ன அநியாயம் பண்ணாங்களோ, என்ன பாவம் பண்ணாங்களோ, என்ன துரோகம் பண்ணாங்களோ, அதனால தான் அவங்களுக்கு அந்த கஷ்டம். உலக மனுஷன் எல்லாருமே அப்படி தான், கிறிஸ்தவங்க கூட அப்படி தான் நினைப்பாங்க. சில சத்தியத்தை அறியாதவர்கள், வேத வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், கர்த்தரை சரியாக புரிந்து கொள்ளாதவர்கள், அநேக பாடுகளின் வழியாக செல்லாதவர்கள், அப்படி தான் அவங்க எடை போடுவாங்க. கிறிஸ்தவர்கள் கூட, உலக மனிதர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களும் இவர்களும் இந்த தேமானியனாகி எலிப்பாசு இவங்கெல்லாம் கர்த்தரை அறிந்தவர்கள். நீங்கள் அந்த அவர்கள் பேசும்போது, அவரோட உரையாடும் போது, யோபோடு பேசும்போது நீங்கள் சொல்லலாம், புரிந்து கொள்ள முடியும். ஆனால் இவர்கள் அழிந்து போகக்கூடாது, இவருடைய ஆத்மா நரத்து போகக்கூடாது என்பது தேவன் ஒரு பாரம். அதனால் அங்கேயும் அவர் வீட்டுக்கும் போகிறார். பார்த்தீங்களா, இவ்வளோ அருமையாக இவ்வளோ அங்கே போய், என் தாசனாகி யோபு பேசுனது போல் நீங்கள் பேசலை, நீங்கள் கடூரமாக பேசியிருக்கீங்க யோபுகிட்ட. அதனால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டு கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். பார்த்தீங்களா, நீங்கள் இதெல்லாம் எங்கே கொண்டு போனோம்? யோபுக்கிட்ட கொண்டு போனோம். என் தாசனாகி யோபுக்கிட்ட கொண்டு போனோம். அவங்கிட்ட கொண்டு போய் நீங்கள் அவங்க முன்பாக என்ன செய்யணும்? சர்வாங்க தகன பலிகளாக இடுங்கள். அப்பொழுது என் தாசனாகி யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். என் தாசனாகி யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார். பார்த்தீங்களா, என்னென்னா யோபுகிட்ட பேசினதற்காக அவர்களை பயங்கரமாக தண்டிக்கணும்னு தான் தேவன் வந்திருக்கிறார். ஏன்னா யோபு ஒரு தேவ மனுஷன். நீ என் பிள்ளைகிட்ட என் பிள்ளையை பற்றி, என் பிள்ளைக்கு விரோதமாக என்னென்னலாம் பேசியிருக்கிறா, பயங்கரமாக தண்டிக்கணும் தான் இறங்கியிருக்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு மன இறக்கம் அவர் மேலே வந்திருக்கு. ஆனால் நீங்கள் தண்டிக்கப்படாமல் இருக்கணுன்னா, உங்களோட புத்திக்கு தகுந்தபடி நான் நடத்தாமல் இருக்கணுன்னா 7 ஆட்டு கடாக்களையும் 7 காளைகளையும் நீங்கள் தாசனாகி யோபுக்கிட்ட கொண்டு போங்க. அவர் முன்பாக என்ன செய்யணும்? தகுன பலியிடுங்க. அப்பொழுது அவர் உங்களுடைய தாழ்மையை, உங்கள் நற்குணத்தை பார்த்து
யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்யும்போது நான் கேட்பேன், உங்களுக்கு வருகிற அழிவு நின்று நீங்கள் ரட்சிக்கப்படுவீங்க. அதுக்கு பிறகு தான் யோபு, அதுக்கு பிறகு தான் 10வது வசனத்தில், அதனால தான் 10வது வசனம் நாம் என்ன வாசிக்கிறோம்? யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த போது உடனே அவரோட சிறையிருப்பு மாறுது. சிநேகிதருடைய அங்கே சிநேகிதருக்காக வர வேண்டிய இந்த தண்டனை அதுவும் அப்படியே வேற எங்கேயோ ஓடிடுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, யோபுடைய சிறையிருப்பு வியாதி, கஷ்டம், பிரச்சனை, போராட்டம், தரித்திரமாகி போச்சு. ஒன்றுமே இல்லைல்ல வீட்டில், எல்லாம் மாறும், எல்லாம் சிறையிருப்பு மாறும். எந்த விதமான நீங்கள் சிறையிருப்போடு இருந்தாலும் சரி, கர்த்தர் மாற்றுவாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, கடைசியாக ஒரு வசந்த வாசிப்போம். யோபுடைய சிறையிருப்பை மாற்றின தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். ஏசாயா 42:6-7 நாம் என்ன வாசிக்கிறோம்? தேவன் நம்மை ஏன் தெரிந்து கொண்டார் தெரியுமா? தேவன் நம்மை தெரிந்து கொண்ட காரணம் என்ன? 42:6-7 அது நாம் நீர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலும் இருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். போதும் பாருங்க, தேவன் நம்மளை அழைத்த நோக்கம் என்ன? இப்போ நம்மளை அழைச்சிருக்கிறார். இருளில் இருக்கிற ஜனங்களை விடுவிக்கணும், கட்டுகளில் இருக்கிறவர்களை விடுவிக்கணும். பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள் எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. அதற்காகவே தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஷாபா ராபா ராத்தி ராபா ரா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, உங்களை விடுவிச்சாரு, பாவக்கட்டுகளிலிருந்து விடுவிச்சாரு, வியாதி கட்டுகளிலிருந்து விடுவிச்சாரு, பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிச்சாரு. உங்களை விடுவித்தார்ல, விடுவிச்சு உங்களை கொண்டு வந்திருக்கிற. ஏன்? அதே போல் பாவ கட்டுகள், சாப கட்டுகள் இருக்கிறவர்களை விடுதலையாக்கணும். நீங்கள் போய் புறப்பட்டு சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். பாவத்தில் ஜீவிக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் விடுவீங்கள். ஒவ்வொருத்தரும் அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறாருங்க, கிருபை கொடுத்துருக்கிற, வரங்களை கொடுத்துருக்கிறார். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த வரத்தை பயன்படுத்துவோம், வரங்களை பயன்படுத்துவோம். மிஸ்யூஸ் பண்ண வேண்டாம். கண்களை மூடுவோம், தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். சிறையின் அனுபவங்கள் மாறும். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, கட்டுகள் மாறும், வியாதிகள் மாறும், பாவக்கட்டுகள், சாபக்கட்டுகள், பிசாசின் கட்டுகள் எல்லாம் மாறும் மாறும் மாறும். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய வார்த்தை சத்தியம். பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் செபிக்க வைத்தீரே. பவுலையும் சீலாவையும் பாட வைத்தீரே, சிறையிலே நள்ளிரவில் செபிக்க வைத்தீரே. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. கதவு திறந்தன, கட்டுக்கள் உடைந்தன. காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் எனக்கு எதற்கு? காக்கும் தெய்வம் நீர் இருக்க கவலை பயம் நமக்கு எதற்கு? உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்லுவீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்லுவீங்க. ஹல்லேலூயா. சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம். இந்த ஆரம்பம் முதல் முடிவு வர தேவ பிரசன்னம் நம்மளோடு கூட இருந்து தேவன் பொறுப்படுத்தி நடத்தினா சோதரம் பண்ணுவோம். சோதராம் 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 சோதராம்.